வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ஆலய தரிசனத்தில் பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேய கோயிலுக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த ஆஞ்சநேய கோயிலில் சனிக்கிழமை ரொம்ப விமரிசை பூஜை பண்ணுவாங்க. அதே போல் பக்தர்கள் வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவாங்க. அந்த வடமாலை வந்துட்டு 11 மாலை வடை வச்சு செய்வாங்க. சிலர் 101 வடை வச்சு போய் செய்வாங்க, மாலையை சாத்துவாங்க. சிலர் 1001 மாலை கொண்டு கூட வடமாலை சாத்தி அவங்கள வேண்டியதில் ஆஞ்சநேயர் வைப்பாங்க. அதே போல் கண்டிப்பாக அவருடைய எல்லாருடைய ஆசைகளும் பூர்த்தி செய்வாருங்க. சனிக்கிழமை தோறும் வந்து இங்கே பூஜை செய்தீங்கன்னா ஒரு 5 வாரம் வந்தாலும் சரி, 7 வாரம் வந்து பூஜை செய்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு ஐதீகம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் தான் கோயிலுங்க. கோயில் உள்ள வந்திருக்கோம். பாருங்கள், பிள்ளையாரப்பா இருக்காரு, சிவபெருமான் இருக்காங்க, அம்மன் இருக்காங்க, திருமால் படுத்துட்டு இருக்காரு. எல்லா தெய்வத்தையும் மேலே பிரதிஷ்டை பண்ணிங்க. அடுத்ததாக இங்கே ஊதுபத்தியெல்லாம் பற்றி வச்சு பூஜை பண்ணி வெளியே தான் வைக்கிறாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. அதே போல் இங்கே வந்துட்டு ஹோமம்லாம் நடத்துவாங்க. ரொம்ப விமரிசை ஹோமம் நடத்துவாங்க. கணேஷ் ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நாகக்கட்டை வச்சுருக்காங்க. நாகக்கட்டையை வந்துட்டு இந்த நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம், பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். அதே போல் தேன், இளநீர், என்ன உங்கள் வேண்டியதிலோ அது பிரகாரம் செய்யலாம். அதுக்கடுத்து இந்த மரத்துக்கு வந்து அரச மரத்துக்கு வந்து மாங்கல்ய பாக்கியத்துக்காக பெண்கள் வந்துட்டு தாலியை கட்டிட்டு வர வருவாங்க. அடுத்ததாக நம்ம கோவில் உள்ளே போனாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு வெத்தலை மாலை சாத்தியிருக்காங்க. அதே போல் சாமந்தி பூ மாலையும் சாத்தியிருக்காங்க. இன்னும் வடை யாரும் கொடுக்கலங்க. கொடுத்தா அதையும் அர்ச்சகர் சாத்துவார். பாருங்கள், இப்போ அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் நிறைவேற்றி இருக்காரு. நீங்கள் பார்க்குற அத்தனை பேருக்குமே ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் தாயத்து கூட போய் குழந்தைகள் கட்டுவாங்க. பாருங்கள், தீபாராதனை இருக்கு. ஜெயராம் ஸ்ரீராம், ஜெயராம் ஸ்ரீராம், ஜெயராம் ஸ்ரீராம் சொல்லிட்டு நம்ம ஆரத்தி எடுத்துட்டு இப்போது கோயில் ஒரு வனம் வரலாம். இங்கே ராமர் படம் வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே ஒரு பிள்ளையாரப்பா கூட வச்சுருக்காங்க. வெளியில் செய்த பிள்ளையாரப்பா வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம கோயிலை வலம் வருவோம். இங்கே குட்டி பசங்களாம் சந்தோஷமாக ஓடிட்டுருக்காங்க. பாருங்க, இங்கே ஒரு ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. அவரையும் நம்ம வீட்டுக்கிட்ட முன்னாடி போவோம். இங்கே ஒரு பித்தளை ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க, கூடவே ஒரு பிள்ளையாரப்பா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பக்தர்கள் வேண்டிக்கிட்டு கோயில் கொடுத்துருக்குதுங்க. இங்கே நாக தெய்வத்தை வச்சுருக்காங்க. நாக தெய்வத்தையும் சேர்த்துக்கலாம். கோயிலுக்கு போய் ரொம்ப நல்லது. அதே போல் இங்கே அம்மனை வச்சுருக்காங்க. அம்மனுக்கு ஒரு நம்ம வேண்டிக்கலாம். கோயில் எல்லா நாளும் போகலாம். கண்டிப்பாக சனிக்கிழமையில் போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு நம்ம உடனே வீட்டுக்கு வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம்னா அங்கே உட்காந்து உங்களை ப்ரேயர் பண்ணிவிட்டு வரணும், வேண்டிக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கோயிலில் வந்து பூஜை முடிச்சுன்னு ஓடிடுவாங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. யார் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களை வேண்டியதெல்லாம் வேண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம். எல்லா பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் ஆஞ்சநேயர் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம், 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 ஸ்ரீராம ஜெயம். இதாங்க ஆஞ்சநேயர் கோயில். ஸ்ரீராம